இது பார்க்க தான் ஆளு ஒரு மாதிரி டம்மி மாரி தெரியுது. ஆனாலும் பாருங்க இது பண்ற வேலை ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதுக்கு இங்கிலீஷ்ல கட்டில் ஃபிஷ் அப்படிங்கிற பேரு. ஆனா தமிழ்ல தோட்டு கணவாய் அப்படிங்கிற பேரு இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய இரைய அதாவது சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சுன்னா, அந்த இரைய மயக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணி மயக்கி தான் சாப்பிடுமாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஆமா. தன்னுடைய திறனால எதிர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய இரைய மயக்குமா. அண்ட் எஸ்பெஷலா எப்படி மயக்கும் தெரியுமா? அதோட வண்ண பட்டைகள் இருக்குமா, அது மூலியமா தன்னுடைய இரையை ஈர்க்கும் ஒரு மாதிரியான மேஜிக்லாம் பண்ணி அந்த வண்ணத்தை மாற்றி மாற்றி காட்டி எதிரில் இருக்கக்கூடிய இரையை மயக்கி வேட்டையாடுமா. ஸோ இந்த மீன்களுடைய இனத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிராட் கிளப் கட்டில் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த இந்த மீன்கள் தான் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாதிரியான மயக்கிற வேலையெல்லாம் பண்ணுது. தங்களுடைய தோலில் வண்ணமயமான பட்டைகளை வந்து ஒரு மாதிரி ஒளிர்விக்குமா. இதனால் அந்த இரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்கிறது இந்த வண்ணத்தால் ஈர்க்கப்பட்டு மயங்கி போயிடுமா. இதனால இதுங்க பக்கத்தில் போகும்போது கரெக்டாக இந்த கட்டில் ஃபிஷ் போய் அதை பிடிச்சு சாப்பிட்றதுங்க. இந்த தோட்டு கணவாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரந்தும் தட்டையாகவும் இருக்குமா. இது தலைக்காலி இன மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா 15 to 25 சென்டிமீட்டர் நீளமும் 50 சென்டிமீட்டர் அகலமும் 10.5 கிலோ எடையோடு இருக்குமா. அண்ட் இந்த மீனுக்கு பேர் வந்து வெவ்வேறு இடத்துலையும் வெவ்வேறு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இதற்கு இன்னொரு பேரும் பார்த்தீங்கன்னா உள்தோட்டை கணவாய் எலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உள்தோடு உலோகங்களை மெருகிடுவதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான மீன். ஏன் அப்படின்னா தன்னுடைய இரையவே மயக்கி வேட்டையாடுது இல்லையா, அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இதற்காகவே ரொம்ப ஃபேமஸாக அறியப்படுது.